அண்மைச் செய்தி. ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள உச்ச தலைவர் அயதுல்லா அல் கமேனியின் மாளிகை குண்டு வீசி தகர்க்கப்பட்டது. இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேல் விமானங்கள் டெஹ்ரானுக்குள் நுழைந்து அல் கமேனியின் மாளிகை மீது 7 குண்டுகளை வீசியதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சன் கூற கேட்கலாம். நிரஞ்சன், வணக்கம். இஸ்ரேல் என்ன தெரிவித்திருக்கிறது? தற்போது உச்ச தலைவர் அயதுல்லா கமேனியின் நிலை என்னவாக இருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யுங்கள். மிக முக்கியமான ஒரு செய்தியாக வந்திருப்பது, ஈரானில் இருக்கக்கூடிய அல் கமேனியினுடைய மாளிகை என்பது குண்டு வீசி தகர்க்கப்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கின்றது. ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள அந்த நாட்டின் உச்ச தலைவரான அயத்துல்லா அல் கமேனியின் மாளிகை என்பது தற்பொழுது இஸ்ரேல் வீசி இருக்கக்கூடிய அந்த ஏவுகணை தாக்குதலில் முழுமையாக தகர்க்கப்பட்டிருக்கிறது என்று இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாகவே அறிவித்திருக்கிறது. இஸ்ரேலுடைய விமானங்கள் டெஹ்ரானுக்குள் நுழைந்து அல் கமேனியின் மாளிகை மீது 7 குண்டுகளை வீசியதாகவும், இந்த ஏவுகணைகளின் மூலமாக அல் கமேனியின் அந்த மாளிகையை தகர்க்க வேண்டும் என்பதுதான் தங்களது இலக்காக இருந்ததாகவும், அந்த இலக்கு அடையப்பட்டிருக்கிறது என்றும் இஸ்ரேல் ராணுவம் அதிகாரப்பூர்வமாக கூறியிருக்கிறார்கள். தாக்குதல் நடத்தப்பட்ட போதும் அது முழுமையாக தகர்ந்த போதும் அல் கமேனி அந்த இடத்தில் இல்லை என்றும் தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வாரத்திற்கு முன்பாகவே அல் கமேனி டெஹ்ரானில் இருந்து வெளியேறி பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளார் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அவரது மாளிகையை முழுமையாக குண்டு வீசி தற்பொழுது இஸ்ரேல் தாக்கி அழித்திருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். இன்னொரு பக்கம் ஈரானும் பதில் தாக்குதலை கடுமையான முறையில் கொடுத்து வருகிறார்கள். வெறும் இஸ்ரேலுக்கு எதிராக மட்டுமில்லாமல் இஸ்ரேலை ஒட்டி இருக்கக்கூடிய ஜோர்டான், அதே போல அமெரிக்காவுடைய படைகள் நிலை கொண்டிருக்கக்கூடிய மற்ற நாடுகளாக இருக்கக்கூடிய ஈரான், ஈராக், அதே மாதிரி சவுதி அரேபியா உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் அவர்கள் தாக்குதலை தொடர்ச்சியாக நடத்தி வருகிறார்கள். இந்த தாக்குதலின் அதிகபட்ச அல்டிமேட் கோல் என்பதே அயத்துல்லா அல் கமேனியை கொல்ல வேண்டும் என்பதுதான். இதை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளிப்படையாகவே கூறியிருந்த சூழலில் தற்பொழுது ஈரானில் இருக்கக்கூடிய டெஹ்ரானில் உள்ள அந்த நாட்டின் தலைநகருக்குள்ளேயே விமானங்கள், இஸ்ரேலுடைய விமானங்கள் சென்று 7 குண்டுகளை வீசி அவருடைய மாளிகையை முற்றிலுமாக அழித்து ஒழித்திருக்கிறார்கள் என்பதுதான் தற்பொழுதைக்கான மிக முக்கியமான செய்தியாக வந்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.